முதல்ல வந்து கொடுக்கப்பட்ட இடம் வந்து வேலுசாமி புரம் இந்த பிளேஸை வந்து இப்போ காவல்துறை ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து அவங்க கேட்ட இடத்துக்கு மாறாக வேற இடம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்தபோது வந்து 7 லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் 7 லொக்கேஷன்ஸ் கொடுங்க, 27th அன்னைக்கு எங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போலீஸும் அவங்களும் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜீரோ இன் பண்ணி 25th அன்னைக்கு ஒரு லொக்கேஷன் ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. 25ஆம் தேதி கொடுத்த லொக்கேஷன் வந்து அதே தேதியில் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமிபுரத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 10,000 15,000 பேர் வந்து கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடிஞ்சோடனே அவங்க வந்து 26th அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொக்கேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு 26ஆம் தேதி வேலுசாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொக்கேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நவ் வி கேன் see that. எங்களுக்கு அந்த லொக்கேஷன் முதல்ல கேட்ட இடம் வந்து அந்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். முதல்ல சூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது, ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்கு, இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த சாய்ஸ் கொடுத்தது வந்து உழவர் சந்தைன்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் உழவர் சந்தை. இது ஒரு முனிசிபல் ரோடு. அப்ராக்சிமேட் வித் வந்து ஐ திங்க் 30 to 40 feet இருக்குன்னு நினைக்கிறேன். 30 to 40 feet அப்ராக்சிமேட் அது இருக்கும். ஸோ இது வித்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷனல் ஹைவேஸோட லொக்கேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா 60 feetக்கு மேலே வித்து இருக்கும். 2 சைட்லையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த லொக்கேஷன் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் கூட்டத்துக்கு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் வந்துட்டாங்க, இதை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியவில்லையா அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க லெட்டர் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா லெட்டர் கொஞ்சம் போடுங்க. இந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கூட்டம் ஆர்கனைஸ் பண்றவங்க தோராயமா எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரிக்வஸ்ட் வச்சு தான் வந்து எவ்வளவு போலீஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் தேவைப்படும் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதுல லெட்டர்ல பாத்தீங்கன்னா 10,000 பேர் வருவாங்க, ஸ்டாப் 10,000 பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 10,000 பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களோட இது இருந்தது. பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற கூட்டத்தோட ஜாஸ்தி வருன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு 20,000 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்க அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து 20,000 பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போலீஸோட பந்தோபஸ்து வந்து ஐ திங்க் ஏடிஜி கேட்டல் நாம்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஒரு பர்சன் ஒரு போலீஸ் பர்சன் வந்து ஒரு போலீஸ் பர்சன் வில் ஹேண்டில் ஒரு 50 பேரை ஹேண்டில் பண்ணுவார். அந்த ஸ்கேலில் கொடுக்குறது வழக்கம். இங்கே வந்து ஒரு போலீஸ் பர்சன் ஒரு 20 பேரை ஹேண்டில் பண்ணுற ஸ்கேலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 50 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க தான் நார்மல் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரேஷியோ, அலோகேஷன் ரேஷியோ. இந்த மாதிரி ஹை ரிஸ்க் கிரௌடுக்கு ஜெனரல் கிரௌடுக்கு விழாவே போட மாட்டோம். பட் இது மாதிரி ஹை ரிஸ்க் கிரௌடு ரொம்ப எந்தூசிஸ்ட் வர கிரௌடுக்கு வந்து இது மாதிரி போடக்கூடிய ஸ்கேல். ஸோ இந்த கேஸ்ல வந்து 20 பேருக்கு ஒன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 பேருக்கு 500 பேர்கிட்ட அவங்க போலீஸ்மென் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ஃபார் மேனேஜிங் த கிரௌட். ஆனால் வந்து அந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே 3 மணிக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. 20,000 பேர்கிட்ட இங்கே 6 மணிக்கெலாம் இருக்காங்க. ப்ளஸ் அவர் கட்சி தலைவர் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் வண்டி கூட நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ ஏற்கனவே இங்கே க்ரௌடு இருக்கு. 10,000 பிளான் பண்ணுறாங்க. 10,000க்கு மேலே இங்கே நிறைய பேர் டபுள் நம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. ப்ளஸ் அவர் வண்டி கூட நிறைய பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து இங்கே க்ரௌட் வந்து 20,000 விட ஜாஸ்தி 25,000க்கு மேலே இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ங்க. நெக்ஸ்ட் நீங்க டைம் பார்க்கலாம். ஒவ்வொருலையும் பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு என்ன கிரௌட் இருக்குன்றத நான் சொல்றோம். யூ கேன் ஜஸ்ட் லுக் அட் த டைம் ஸ்டாம்ப் பாத்தீங்கன்னா தெரியும். ப்ளே பண்ணலாம்.
ஸ்டாப் பண்ணிடலாம். இது அவர் வண்டி உள்ள வருது. நம்ம எந்த லொகேஷன்ல அவருக்கு வென்யூ கொடுத்துருக்கோமோ அங்கிருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 1 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து அந்த சைடில் உள்ள கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரொம்ப நெரிசல் இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஒரு கேள்வி வச்சிட்டு இருக்காங்க. பரப்புரையும் போது வந்து மின்சார தடை ஏற்பட்டதான்னு சொல்லிட்டு இதுக்கான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல உள்ள நம்மளுடைய டான்ஜிட்கோட சிஇஓ அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. ஏடிஜிபி சார் கூட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது அவங்களே கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தில் மக்கள் சந்திப்பில் நடைபெற்ற வெற்றிசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து பொங்கல் படங்களிலும் சம்பவம் நடைபெற்றும் போது பெருவிளக்கப்படும் கடைகளை வெடித்து வைப்பது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பது திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் கொடுக்கப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக தாவேக்காவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலை 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு தலைவர் பேசும் பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றைய மறுக்கப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இபி சைடில் வந்து பவர் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஸ்டேஜில் வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் ஆகுதுன்றது தெரியும் உங்களுக்கு. இதான் அந்த ஜெனரேட்டர் அவங்க கட்சி நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஜெனரேட்டர். அந்த ஜெனரேட்டர் வழியாக கிரவுட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கிருந்து உள்ள வர்றாங்க. ஸ்டாப். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே லைட் ஆஃப் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த விஷுவலில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பிளே. ஸ்டாப். மற்ற இடத்துல லைட் இருக்கிறது கிளியராக தெரியுது பாருங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜெனரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு. பிளே. இந்த காவலர்கள் தடியடி நடத்தினார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் கட்சி தலைவர் வந்து ஒரு 6 o'clock போல தான் மூவ் ஆகி டுவர்ட்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு வர்றாரு. ஸோ அவர் வரும்போதே ஏற்கனவே இங்கே க்ரௌட் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவர் கூட அந்த க்ரௌடும் சேர்ந்து வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரதுக்கப்புறம் மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்களால மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. வெஹிக்கிள் மூவ் ஆகணும். ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரௌடை வந்து கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு ஸோ தட் இந்த வண்டி மூவ் ஆகணும். ஆனால் வண்டி ஸ்டக் ஆகிடுச்சுங்க. வண்டி மூவ் ஆக விலக்கி விட்றாங்க. ஐ திங்க் ஏடிஜி கேன் கிளாரிஃபை. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த
ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. பின்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்கிற பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு, சைடில் வந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல, இன்னும் பத்திரம் முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து கொஞ்சம் க்ரௌட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க. அதான் நடந்தது. அதை ப்ளே பண்ணுறேன். வந்திருக்க முடியுமான்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். பரப்புரை துவங்குவதற்கு முன்பே வந்து நெரிசல் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொன்னோம்னா 12 மணிக்கு அவர் வரணும். க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா மதியானத்துலேருந்தே வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 o'clock இருந்து க்ரௌட் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருது. ஸோ க்ரௌடு இங்கே அதிகமாகிட்டே இருக்கு. ப்ளஸ் காலையிலேருந்து வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து எக்ஸாஷன் ஆயிடுச்சு, டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, தண்ணி கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனால நிறைய பேர் டயர்ட் ஆகி கீழே உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க, கீழே உட்கார வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவர் வெஹிக்கிள் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவர் கூட அந்த க்ரௌடு, அங்கே இருந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட் சர்ஜன் சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த வண்டி வந்து நல்ல பெரிய வண்டி, அவருடைய வெஹிக்கிள் வந்து நல்ல பெரிய பஸ், பெரிய வண்டி. ஸோ அந்த வெஹிக்கிள் மூவ் ஆக சைடில் இருக்க க்ரௌட்லாம் டிஸ்பிளேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, சைடில் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு நெரிச்சல் வந்து மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பஸ் மூவ் ஆக சைடில் உள்ள மக்கள் தள்ளி போகணும், வண்டிக்கு முன்னாடி உள்ளவங்களும் தள்ளி போகணும், பின்னாடி வந்தவங்களும் முண்டி அடிச்சு அவர் ஃபேஸை பார்க்கணும்னு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது தான் வந்து உங்களுக்கு நெரிசல் வருது. அதே நீங்க யூ கேன் see that. ஸோ இதுவும் இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, ஆம்புலன்ஸ் வந்து இந்த பரப்புரை நடந்தப்போ எப்படி அடிக்கடி வந்தன அப்படின்றது ஹெல்த் செக்ரட்டரி சார் இருக்காரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் பொறுத்தவரையிலும் 108 ஆம்புலன்ஸ் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருக்குது. இப்போ கரூரில் பார்த்தோம்னா மொத்தம் 19 இருக்குது. பட் இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த சுற்றி பார்த்தோம்னா 3 இடங்கள்ல நியரஸ்ட் ஆம்புலன்ஸ் இருந்தது. அதை தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னொரு 3 ஆம்புலன்ஸ். இது மட்டும் இந்த 6 ஆம்புலன்ஸ் தான் நியர்பை நம்ம 108 இருந்தது. ஒன்று ஃபயர் ஸ்டேஷன், இன்னொன்று கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில், இன்னொன்று தாந்தோன்றிமலை. அது தவிர அந்த கே பரமத்தி, மண்மங்கலம், உப்பிடாமங்கலம் அங்கே இருந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காமன் கால் சென்டர் இருக்கு 108 இங்கே சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கால் வந்தது 7 மணி 14 நிமிடத்திற்கு. ஸோ அது வந்து 7:20